வந்து கோவத்தை குறைச்சிக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயங்களை வந்து ஃப்ளாஷ்பேக்காக இவங்க கிட்ட லவ்வாக ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்குமா? கார்த்தி சுப்புராஜ் எப்போவுமே இந்த கேங்ஸ்டர் படங்களை ரொம்ப விரும்பி எடுப்பார். ஒரு பழைய படங்களை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும். அந்த இதுக்கு முந்தைய ஒரு படம் ஒன்று வந்துச்சு லாரன்ஸ் வச்சு, அது கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கதையாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கேங்ஸ்டர் கதைகளுக்குன்னு ஒரு மினிமம் கேரண்டி இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இப்படி எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ரெட்ரோ படம் வந்து கங்குவா வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்ற போது இந்த ரெட்ரோ படம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை அதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்ல முடியாது. இல்லை எல்லா படமுமே வந்து நல்லா ஓடணும்னு தான் எடுக்கிறாங்க. யாருமே வந்து இது அரையும் குறையுமா மக்கள் ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிற நினச்செல்லாம் எடுக்கிறது இல்லை. எல்லா படமும் நல்லா ஓடும்னு தான் நினச்சி எடுக்கிறாங்க, நல்லா எடுக்கணும்னு நினச்சி தான் எடுக்கிறாங்க. ஆனால் திரைக்கு வரும்போது இவன் ஒன்று நினச்சிட்டு போகிறான், அங்கே வேற ஒன்றா இருக்குது, அது வந்து ஏடா கூடமாக மாறிடுது. முக்கியமாக கங்குவாவை பொறுத்தளவுக்கு சூர்யா படங்கள்லேயே இவ்வளவு மோசமான ஒரு ரிவ்யூஸ் வந்து வந்ததே கிடையாது. ரிவ்யூவர்ஸும் சரி, பொதுமக்களும் சரி, சும்மா ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் ஒரு ஏற்றிட்டு போகிற அளவுக்கு அந்த படத்தை வந்து ரொம்ப மோசமாக எடுத்துட்டாங்க.